ஓசூர் நரசிம்ம காலனி பக்தி நிறைந்த சிவராத்திரி விழா. ஓசூர் நரசிம்ம காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் பக்தி பூர்வமாக நடைபெறவுள்ளன. தையல் நாயகி அம்மன் அருளுடன் வைத்தியநாத ஈஸ்வரரை தரிசிப்பது அரிதான பாக்கியம் என பக்தர்கள் கருதும் இத்திருக்கோவிலில் ஓசூர் மக்களின் ஆன்மீக பொறுமையாக திகழ்கிறது. சிவராத்திரி என்பது இறைவன் சிவபெருமானின் பரமதையை வெளிப்படுத்தும் தெய்வீக இரவு. அந்த புனித நேரத்தில் ஈஸ்வரனை தியானித்து அபிஷேகம் அர்ச்சனைகளில் கலந்து கொள்வதால் மன அமைதி, உடல் ஆரோக்கியம், குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவை வளர்ச்சி பெறும் என ஆகமங்கள் கூறுகின்றன. இந்த ஆண்டுடைய சிவராத்திரி நிகழ்ச்சிகள் 4 ஜாமங்களாக நடைபெறுகின்றன. முதல் ஜாமம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை பஞ்சாமிர்த அபிஷேகம் தீபாராதனை. இரண்டாம் ஜாமம் இரவு 9 மணி முதல் 12 மணி வரை ருத்ர அபிஷேகம் வேதமந்திர ஓசை. மூன்றாம் ஜாமம் இரவு 12 மணி முதல் 3 மணி வரை ஏகவர ருத்ர அபிஷேகம் சிவநாம சங்கீர்த்தனம். நான்காம் ஜாமம் அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை மகான்யாச ருத்ராபிஷேகம் மகா தீபாராதனை. இவ்விழாவில் கலந்து கொண்டு வைத்தியநாத ஈஸ்வரன் மற்றும் தையல் நாயகி அம்மன் திருவருளை பெற பக்தர்கள் அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். குடும்பத்தின் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சுகம், சந்தோஷம் மேம்பட இந்த புனித சிவராத்திரி பூஜைகளில் பக்தர்கள் திரளாக பங்கேற்க வேண்டுமென கோவில் நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஓம் நம சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரம் முழங்கும் அந்த தெய்வீக இரவில் ஈஸ்வர தரிசனம் அனைவருக்கும் ஆனந்தம் அளிக்கட்டும். வணக்கம், நான் ஸ்ரீதேவி. ஒசூரில் இருக்க நரசம்மா காலனி சீதாராமேட்டில் இருக்கிற தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலிருந்து பேசுகிறேன். இங்கே வைத்தியநாதர் தான் மூலவர், அம்பாள் தையல் நாயகி. ஸோ வைத்தீஸ்வரன் கோயிலில் எந்த அளவுக்கு ஆகம விதிப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் இந்த கோயிலும் ஆகம விதிப்படி பிள்ளையார், முத்துக்குமார சுவாமி, லிங்கோத்பவர், பிரம்மா, விஷ்ணு, நவகிரகம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. காலபைரவர்லேருந்து எல்லா சுவாமியும் அங்கே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி சிவராத்திரியோட நன்னாளை முன்னிட்டு நம்ம கோயிலில் 4 கால பூஜையும் ரொம்ப சிறப்பாக நடத்துகிறோம். சாயந்தரம் 6 மணிக்கு முதல் கால பூஜை. முதல் கால பூஜைக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம். நம்ம வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடியது சுவாமிக்கு பண்ணுற